லைவ் தமிழ் செய்திகள். 10 லட்சத்தை கொண்டு தனது கடனை அடைக்கப் போகின்றேன் என்று குட்டிச் சிறுவன் திவினேஷ் கூறுகின்றான். சரிகமபா லிட்டில் சாம்ஸ் நிகழ்ச்சி சீசன் 4 நிறைவடைந்திருக்கின்றது. இந்த சீசனில் டைட்டில் வின்னர் யார் என்று பலரும் அறிவார்கள். அந்த வெற்றி கேடயத்தை தட்டிச் சென்றவன் திவினேஷ் என்ற குட்டிச் சிறுவனாகும். திவினேஷ் சரிகமபா மேடையிலே அதிக பழைய பாடல்களை பாடி உள்ளங்களை கவர்ந்து ஒருவர். அதனால் அவரின் பாட்டுக்கு பல பேரும் தாளம் போடாமல் இருக்க முடியாமல் இருந்தது. அந்த அளவு அவன் இசையில் மூழ்கியிருந்தான். பழைய பாடலுக்கென்று அவன் டிஎம்எஸ்ஸின் குரலில் பாடுவது போல் பலரும் உணர்ந்தார்கள். பழம்பெரும் கவிதைநயம் கண்ணதாசன் அவர்களின் வரிகள் அவனின் உள்ளங்கள் இருந்து வெளிக்கொணரப்பட்டன. திவினேஷ் சரிகமபா மேடையிலே அதிக அளவில் எதுவும் பேசாமல் இருந்தான். அப்பாவித்தனமாக அவனின் வாழ்நாட்கள் நகர்ந்து கொண்டு சென்றன. ஆனாலும் அவன் சாதனைகளுக்கு பஞ்சம் வைக்கவில்லை. அது மட்டுமன்றி இன்றைய 2K கிட்ஸிலிருந்து திவினேஷ் முற்றிலும் மாறுபட்ட ஒருவனாக மாறியிருக்கின்றான். அவன் எவ்வாறு பழைய பாடல்களை பாடுகின்றான் என்று பலரும் கேள்வி கேட்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவன் பாடி சாதித்திருக்கின்றான். வாழ்த்துக்கள் சொல்லாத நபர்களே இல்லை என்று கூற வேண்டும். திவினேஷ் பேசுகையில் முதலில் எனக்கு சரிகமபா நிகழ்ச்சியை கற்றுக் கொடுத்தது எனது தாத்தா தான். எனக்கு இந்த அளவு ஆசையை தூண்டி அவர் என்னை வாழ வைத்திருக்கின்றார். எனது தாத்தாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அவர் கூறியிருந்தார். சிறுவனின் மனதில் பட்ட விடயத்தை அவன் சிறப்பாக கூறியிருக்கின்றான். ஒருவரின் வாழ்க்கையில் யாரும் முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அது அவருடைய தாத்தாவுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே திவினேஷின் வெற்றியின் ரகசியம் அவரின் தாத்தா என்று கூறுகின்றான். எதிர்காலம் அவன் சிறப்பாக வருவதற்கும் அவனின் கடன்கள் வாழ்க்கையில் முடிவடைந்து கல்வியில் உயர்ந்து சிறந்துவதற்கும் அவருடைய தாத்தா இந்த அளவு முயற்சி செய்ததால் அவரின் பெருமைக்கு குறைவில்லாது வாழ்த்துக்கள் கிடைப்பதற்கும் லைவ் தமிழ் செய்திகள் தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றன.